சரி, எனக்கு அந்த எல்லோ டிசீஸ் அந்த மஞ்சகாமலை வந்துடுச்சு. நான் இனி என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? நீங்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு சில ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்க மறந்துட்டீங்க. கூடிய வரைக்கும் அந்த ட்ரிங்க் பழக்கம்லாம் இருக்கும், ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ட்ரிங்க் பழக்கம் இருக்கிறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதை தடுத்துட்டாலே பாதி உப்பு நோய் உங்கள் உடம்புல வராது. இன்னும் நிறைய பேர் நல்ல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கி அந்த சத்து உள்ள ஆகாரங்களை சாப்பிட்டா நமக்கு அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கும் அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். அது தடுக்கலை. வந்த பிறகு நம்ம அதை ஓரளவு அந்த கீவாநெல்லி பத்திய உணவுகள், பிரம்மகுமாரிகள்ல சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் லேட்டஸ்டா முள்ளங்கின்னு சேர்த்து. அப்போ இப்படிப்பட்ட பத்திய உணவுகள் நீங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக இந்த வெஜிடேரியன் ஐட்டத்துக்கு மாறிட்டாலே போதும். சரி, நீங்க அப்போ மாமிசங்களை உண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு பத்திய சாப்பாடு, ஏன்னா உடம்புக்குள்ள ஒரு பூச்சி மாரி ஒன்று உண்டாம். அது அந்த உடம்பு ரொம்ப வெயில், உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது என்ன ஆகுமோ அந்த உடலுக்கு ரெஸ்ட் தன்மை கொடுக்காம பெரியவங்கெல்லாம் காலையில போயிட்டு தான் சாயந்தரமா ஒரு சில பைக்கில் எல்லாம் சுத்துறாங்க. இந்த வியாபாரிகள் மார்கள்லாம் இவங்கெல்லாம் பாருங்க, உடம்புல முழுக்க முழுக்க அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு நிலை. அப்போ உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். வெஜிடேரியன் உணவுகளை நீங்க உட்கொண்டாலும் போதும். சரி, கூடிய வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பழக்கங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும். உடம்பு சூடாகாத அளவுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும், நல்லா ஃபேப் பண்ணணும், ஷவர் பண்ணணும், குளிக்கணும். இப்படிப்பட்ட உடம்புகளை அந்த உஷ்ண நிலையில இருந்து நீங்க அமைதியின் பாதையில எடுத்துட்டு போனாலே இப்போ பணம்லாம் நெக்ஸ்ட் தான். நோய் வந்த பிறகு அந்த நோயை குணப்படுத்த நிறைய பேர் சொல்றாங்க, நமக்கு நோய் வந்துடக்கூடாதுல்ல, அப்போ அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம பணம் சம்பாத்தியம் பண்ணணுமே. எண்ணமே இப்படி இருந்த பிறகு வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும். சரி, அப்போ கூடிய வரைக்கும் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா செய்யுங்க. உங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும்.